ஒருத்தர் அனுப்பி இருக்கிறார் வானத்திலிருந்து. எது இருக்கோ அவரோட சித்தம் எது இருக்கோ இன்னொரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஒன்று இருக்கு, அதுதான் தேவனோட வேர்ல்டு. சோ அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்மளால உணர முடியும். எல்லா உலகத்தில் இருக்க மொத்த பாவங்களுக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழகா வழி நடத்தணும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. எங்க கிட்ட வர ஒரு பொல்லாத தாட் அதெல்லாம் நீங்க சுட்டெரிக்கணும் ஆண்டவரே. தேவ சித்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல எப்படியா நம்ம இருந்துக்கலாம், எப்படிதான் இருந்துக்கலாம், எதுனா பண்ணிக்கலாம், நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்றது இல்லை, கேட்கறது இல்லைன்னு நம்ம சில விஷயங்கள்ல முட்டாள்தனமா நம்ம இருக்கிறது ஆண்டவர் எச்சரிக்கையா சொல்றாரு. ஜனங்களே, புத்தி இல்லாத முட்டாள்தனமா இருக்கிறாதீங்க. தேவ சித்தம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த சித்தத்துக்கு படி நீங்க நடுங்க. சரி, அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள இப்போ ஒரு வார்த்தையை பார்க்கலாம். அவரோட வார்த்தை எபேசியன்ஸ் 5:17 படிக்கலாம். எபேசியன்ஸ் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சரி, இந்த மாதிரி வார்த்தைகள் ஆண்டவர் பேசி நம்ம எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. நீங்க ஞானம் உள்ளவரா இருங்க, தேவ சித்தத்தை என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சோ நம்ம இப்போ நம்மளோட வேலை கடமை என்னன்னா முதல்ல ஆண்டவரோட சித்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ரகசியம், தேவ ரகசியம் வேதத்துல உள்ளது நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சோ அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதன்படி நம்ம நடந்தா நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் ஜெபத்துல நமக்கு கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. அந்த ஜெபத்துல நம்ம கேட்கறதுக்குள்ளோ நம்ம தைரியமா அவர்கிட்ட கேட்கலாம், நிச்சயமா கேட்கலாம். அவர் நிச்சயமா கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவ சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கிறதுனால அவரோட சித்தம் ரொம்பவே பயங்கரமாலாம் இருக்காது, நமக்கு ஒரு நன்மையா தான் இருக்கும். வேதம் சொல்றது அவரோட சித்தம் நமக்கு எல்லாம் ஒரு நன்மையை தான் கொடுக்கும். ஸோ அதோட ஆதார வசனம் ரோமன்ஸ் 12:2 படிக்கலாம். ரோமன்ஸ் 12:2. அவரோட சித்தம் பரிபூர்ணமானது, அவரோட சித்தம் பிரியமானது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றது. அவரோட சித்தம் நமக்கு நன்மையானது, பரிபூர்ணமானது, பிரியமானது. சோ அந்த
வந்து புரிஞ்சிட்டு அதன்படியே நம்ம நடந்தாக்கா, இந்த பூமியில இருக்கிறோம் அதன்படியே நடந்தாக்கா ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம தைரியமா உறுதியா நம்ம வந்து ஜெபிக்கிறது ஜெபத்து மூலமா கேட்கலாம். அவங்க அதை கொடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த ஒரு இது கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. நீ என்னன்னா பண்ணிட்டு ஆண்டவரே இது எனக்கு பிரியமா இருக்குது, இது எனக்கு ஜெபத்துல நான் வைக்கிறேன், எனக்கு பண்ணி கொடுங்கனாக்கா அதெல்லாம் சரி கொடுத்து கூட கேட்க மாட்டார் அவரு. ஸோ அவரோட சித்தம் என்னன்றது புரிஞ்சு நீ அதன்படி நடந்தா மட்டும்தான் நீ என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் நீ தைரியமா நீ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த ஒரு ஆதார வசனம் நம்ம வேதத்துல பார்க்கலாம். 1 John 5:14. அல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஸோ அவங்க சித்தத்தின்படி நம்ம நடந்தாதான் நம்ம வந்து அவர் வந்து நம்மளோட ஜெபத்தை வந்து செவி கொடுத்து கேட்பாரு. நீ பாட்டுக்கு வேற வழியில நடந்துட்டு ஆண்டவரே இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க, never, he will not do that. ஸோ அவரோட சித்தத்தின்படி நம்ம கேட்டா நடந்துக்குன்னா மட்டும்தான் கேட்டாதான் அவர் வந்து சரி கொடுத்து நம்ம தைரியமா அவர்கிட்ட கேட்க முடியும். ஸோ அது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. இப்போ வந்து ரகசியத்தை பார்க்கலாம். என்ன அது வேதத்துல அவரோட சித்தம் என்ன, அவ்வளோ ஈகரா ஜனங்க வந்து இது மனசுக்குள்ள ஆழத்துல அடிக்கோ அவரோட சித்தம் என்னவா இருக்கும் அதன்படி நம்ம நடந்தாக்க எது கேட்டாலும் அவர் கொடுக்குறாரு. அதுதான் வேதத்துல சொல்லி இருக்குது. சரி, அவரோட சித்தம் என்னன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சித்தம் என்னன்னாக்கா முதல் சித்தம் வேதத்துல உள்ளது 1 Timothy 2:4. 1 Timothy 2:4. வாசிக்கலாம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதுதான் அவரோட விருப்பமும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவ மதத்துல மட்டும் கிடையாது, எல்லா மதத்தை பத்தி பேசவே இல்லை. எல்லா மனுஷரும் தான் அவர் பேசியிருக்கிறார் தவிர வேற யாரும் அவர் வந்து செப்பரேட் பண்ணதே கிடையாது. எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஸோ எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டாக்கா ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள வந்துடுவார் ரட்சிக்கப்பட்ட உடனே. ஸோ வந்து இப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு சின்ன பையன் வந்து டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சோல் இப்போ எங்க போகுதுன்ற ஒரு கேள்வி. ஸோ வேதத்துல உள்ளதுதான் நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சோல் வந்து இந்த ஒரு ரட்சிக்கப்படுற ஒரு தன்மை வந்து தன் குடும்பத்தார் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தேவனை பத்தி தெரிய வைக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து தேவனை பத்தி தெரிய வைக்கணும். ஸோ ரட்சிக்கப்படுறது தான் அவரோட பத்தி தெரிய வைக்கிறது தான் அழகா அந்த வசனத்துல சொல்லிக்கிறாரு. இயேசு பத்தி தெரிய வச்சாதான் அந்த குடும்பம் வந்து ரட்சிக்கப்படும். ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ அது கேட்ட உடனே தனக்குள்ள ஒரு பயம் வரும். கண்டிப்பா ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட நாள்ல தான் அந்த நபரை வந்து டைம் வந்த உடனே கூப்பிட்டு போவாரு. அதுதான் எக்லேசியஸ் 7:17 சொல்லி இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒரு பாஸ்டர் வந்து அப்பா துரைன்றாரு, நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து மரணம் வந்தக்குள்ள வந்து வேதத்துல இப்படி வந்து நோய்கள் கொடுத்தும் ஆண்டவர் வந்து இது என்னோட மகன், எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு அவர் கொண்டு போறாரு. ஸோ வியாதிகள் கொடுக்குறாரு. ஆனா அது வந்து இயற்கையா எடுத்துட்டு போயிடுவாரு. அதுதான் அவரோட விருப்பம். ஆனா அந்த சுய நினைவு இல்லாம ஒரு டிப்ரெஷன் கொடுத்து யோகுக்கு வந்து சாத்தான் தூண்டி விடுவாரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு. அந்த சூழ்நிலையில கூட யோகு வந்து அதுக்கு செவியே கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்மக்குள்ள வந்தக்குள்ள எக்ஸாம்பிள் வந்தக்குள்ள நம்ம வந்து எவ்வளோனா டிப்ரெஷன் ஆனாலும் அந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ அந்த தவறான தன் உயிரை வந்து எடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. வேதத்துல அழகா சொல்லிட்டு நீ என்னோட டெம்பிளை நீ டிஸ்ட்ராய் பண்ணாக்கா ஐ வில் டிஸ்ட்ராய் யூ. அவ்வளோதான். அதுக்கு மாற்று கருத்தும் எதுவுமே இல்லை. இது வந்து யார் நம்புறாங்களோ அவங்க நம்பிட்டோம். இல்லாதவங்க வந்து நம்ம வந்து சொல்லிட்டு புரிய வைக்க முடியாது. நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உன்னோட நம்பிக்கை. வேதத்துல வந்து நம்ம படிக்கிறதுக்குள்ள நம்ம வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். ஜான்ல 1
தெரியாது, ஆனா நம்மளால உணர முடியும். ஆண்டவர் நமக்குள்ள இருந்தாக்கா அவரோட வார்த்தைகள் நம்மளால கேட்க முடியும். அதுபடி நம்ம வந்து நல்லபடியா முறையாகவும் நடக்க முடியும். சோ முதலாவது சித்தம் நம்ம என்னன்றது படிச்சுட்டோம். சோ ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் வந்து கிளியரா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்ப அடுத்தது என்னன்னாக்கா அவர் வந்து அவரோட சித்தம் வந்து ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுன்னு அவரோட விருப்பம், அவரோட ஆசையும். அது ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது. அதுக்கு ஆதார வசனம் படிக்கலாம். மேத்யூ 18:14. மேத்யூ 18:14. அல்லேலூயா. ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. கெட்டு போவது வந்து ரொம்ப ஈஸி. மத்தேயு 18:14. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். சோ அழகா சொல்லியிருக்கிற வார்த்தை வந்து ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் இல்ல அது. சோ அவ்வளவு கிளியரா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சோ ஆனா சில விஷயங்கள் வந்து இப்போ நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். சரி, நன்மைன்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஊரோட ஒத்து போறது ஒரு விஷயம் நடந்தாக்கா அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாக்கா அது நன்மை. சோ ஊர் ஒன்று செய்யுது, அது வந்து பரலோக பிதாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அந்த ஊர் செய்யறது வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. சில எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு நாள் வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஒரு மேரேஜ் போய் இது கப்பிள்ஸா வாழ்த்த போயிருக்கிறாரு. வாழ்த்த வந்த உடனே அவர் ஒரு ஸ்டோரி சொல்வாரு. அந்த பாஸ்டர் அந்த மேரேஜ் ஈவெண்ட்ல ஒரு ஸ்டோரி சொல்வாரு. என்ன ஸ்டோரினாக்கா எல்லாரும் வந்து ஒரு ஒரு டக்குனு சொர்க்க வாசல் திறக்குதா, மேல சொர்க்க வாசல் திறந்த உடனே எல்லாரும் வந்து அங்க போறாங்களா, ஃபேமிலியா போறாங்களா, அவ்வளோ கூட்டம். ஆஹா, சொர்க்க வாசல் திறந்தது, நம்ம போலாமேன்னு சொல்லிட்டு அந்த வாசல் கேட்ல பீட்டர்ன்றவங்க நின்றுட்டு இருப்பாரு. அப்போ பீட்டர் அவரு நின்றுட்டு இருப்பாரு. நின்றுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க 2 கேட் இருக்கும். ஒரு கேட்ல எழுதியிருப்பாங்க, மனைவிக்கு யார் யாரெல்லாம் கீழ் படிக்கிறாங்களோ அவங்க இந்த கேட்டு வாங்க. சுய பிரமாணத்துல யாரு அவங்க செல்ஃபா மனைவிக்கு நான் கீழ் படிவே மாட்டேன்ற மாதிரி தாட் யாருக்கு இருக்குதோ அவங்க இந்த கேட்டுக்கு வாங்கன்னு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஜனங்க அதை பார்த்த உடனே சரி எல்லாருமே மனைவிக்கு கீழ் படுங்க. அவ்வளோ கூட்டமா அந்த கேட்ல இந்த கியூ, அவ்வளோ லாங் கியூ. பீட்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சா, என்ன இது இவ்வளோ கியூ, எல்லாருமே மனைவிக்கு கீழ் படுங்க, எல்லாருமே சொந்த வாசல்ல கியூல நின்று இருக்கிறாங்களே சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு ஆள் மட்டும் அந்த செல்ஃப் டிசிஷன் எடுக்கிற ஆள் மட்டும் அங்க நின்று இருப்பாங்க. ஆச்சரியமா போய் கேட்பாரு, ஆஹா பரவாயில்லையே, நீ மற்றதா மனைவிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறியே, பரவாயில்லையே, உனக்கு எப்படி தோணுச்சு இங்க வரணும் இங்க நிக்கணும்னு எப்படி தோணுச்சு, உன்னோட செல்ஃப் டிசிஷனை எனக்கு சொல்லு கொஞ்சம்னு பீட்டர் கேட்கிறாரா. அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னாரா, எனக்கு வந்து அதை பத்தி ஒன்றும் தெரியாது, நான் படிக்கவும் இல்லை, என் மனைவி சொன்ன போய் அந்த கேட்ல நின்று நான் போய் நின்றுட்டேன். அந்த மாதிரி அந்த படிக்க கூட இல்லை, நீ போய் அந்த கேட்ல நிலுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்க நான் இங்க வந்து நின்றுட்டேன், அது எல்லாம் எதுவும் தெரியல, என் மனைவி சொன்னா நான் வந்து நின்றுட்டேன். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஊரோட ஒத்து போறது இருந்தாக்க நம்ம வந்து கீழ்படுத்தி நடக்கிறதுல அதுல தப்பே இல்லை. சரி, கெட்டு போற வழிகள் வந்து அந்த வழி ரொம்ப விசாலமா இருக்கும். ஒரு அமெரிக்கால வந்து ஒரு டாக்டர், ஒரு அழகான ஒரு டாக்டர் பர்சனாலிட்டி, அவ்வளோ நல்லா அழகான ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பாஸ்டர் போய் பார்த்து பேசுவாங்க. பேசின உடனே நீ நல்லா படிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கிறியே, உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருமான்னு கேட்குறாங்களா. மேரேஜ் ஆகிட்டு ரீசெண்டாக மேரேஜ் ஆன ஒரு டாக்டர், நல்லா படித்த பொண்ணு. சரி, அப்போ அது அந்த பொண்ணு சொல்லுது அந்த பாஸ்டர் கிட்ட, எல்லாரும் அவங்களோட டைவர்ஸ் பண்ணிட்ட பாஸ்டர். அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சா, ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு டாக்டர்னு. ஐயோ பாஸ்டர் நீங்கள் ஷாக் எல்லாம் ஆகாதுங்க, அமெரிக்காவில் வந்து எல்லாருமே இது ஈஸியாக பண்ணிடுவாங்க, இது வந்து ஒரு எல்லாருமே பண்ண வேண்டிய பண்ணுறாங்க, அதில் நான் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க வந்து ரொம்ப மன துக்கமாயிட்டு சொல்கிறாரா, ஊர் ஒன்று சேர்த்துனா அதை நீயும் ஃபாலோ பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் உலகம் ஒன்று தவறான ஒரு வழியில விஷயங்கள் பண்றாங்க, அது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம தனித்து இருந்துக்கணும். உலகமே சீர்கேடானாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனா இருன்னு. ஸோ அது வந்து நம்ம
ட்ரக் அடிக்டர். ஸோ இந்த பையன் மட்டும் அவ்வளோ அதை பற்றி அது பக்கமே நெருங்கலை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பசங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம், நீயும் ட்ரக் அடி, நாங்களாம் அடிச்சுட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கு, நம்மளாம் பேச்சுலர் தானே, நீயும் அடி. சரி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே, கம்பல் பண்ணுறாங்களே, சரி என்னதான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. அதோட விளைவு என்ன ஆச்சுனாக்கா 4வது மாடியில் தலை கீழேயாக இருந்துச்சு இறந்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எல்லாரும் ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம பின்பற்றக்கூடாது, நம்ம செப்பரேட் ஆகிக்கணும். ஸோ கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமான வாசல், அப்போ நீ தனியாக இருந்து இடுக்கனான வாசலுக்குள்ளே தான் நுழைந்துவான்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதோட ஆதார வசனம் மேத்யூ 7:13 பார்க்கலாம். 7:13 Matthew 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். சத்தமா படிங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். ஆமென். சோ விசாலமான கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். கேட்டுக்கு போற வாசல் வந்து வழி விசாலமாய் இருக்கிறது. சோ இந்த அதை வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சோ இந்த இடுக்கனான வாசல்ல தான் நீ வழியில வரணும், தவிர விசாலமா இருக்குது நீ தவறான வழியில போய் கும்பலான வந்தின வரவே முடியாது. சோ அது வந்து அது எங்க அந்த வழி வந்து தெரியும், எந்த வழின்னு சொல்லிட்டு அந்த வழியில வரக்கூடாது. அதுதான் அவரோட விருப்பம். நீ கஷ்டப்பட்டு இடுக்கனான வாசல்ல வந்துட்டு நீ நல்லா இருந்த இடுக்கனான வாசல்ல கிடையாது, உனக்கு ஈஸியா நீ அதை ஃபாலோ பண்ண நீ நுழைய முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட விருப்பம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சித்தம் என்னன்றது பார்க்கலாம். 1 Thessalonians 4 3rd chapter 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். சத்தமா படிங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். ஆமென். சோ விசாலமான கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். கேட்டுக்கு போற வாசல் வந்து வழி விசாலமாய் இருக்கிறது. சோ இந்த அதை வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சோ இந்த இடுக்கனான வாசல்ல தான் நீ வழியில வரணும், தவிர விசாலமா இருக்குது நீ தவறான வழியில போய் கும்பலான வந்தின வரவே முடியாது. சோ அது வந்து எங்க அந்த வழி வந்து தெரியும், எந்த வழின்னு சொல்லிட்டு அந்த வழியில வரக்கூடாது. அதுதான் அவரோட விருப்பம். நீ கஷ்டப்பட்டு இடுக்கனான வாசல்ல வந்துட்டு நீ நல்லா இருந்த இடுக்கனான வாசல்ல கிடையாது, உனக்கு ஈஸியா நீ அதை ஃபாலோ பண்ண நீ நுழைய முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட விருப்பம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சித்தம் என்னன்றது பார்க்கலாம். 1 Thessalonians 4 3rd chapter படிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாகத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுபடும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். சரி, இந்த விஷயம் வந்து இதுதான் ஆண்டவரோட சித்தம். ஸோ இந்த சித்தத்தை வந்து அவ்வளோ கிளியரா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரோட சித்தம் வந்து படிச்சா இன்னும் ஆழமா படிக்கல, நம்ம அதுல படிச்சால நீ பரிசுத்தம் ஆகணும், அவ்வளவுதான் அவருக்கு விஷயம், அவரோட விருப்பம் அதுதான். நீ வந்து அந்த வழியில தவறான வழியில போகக்கூடாது. ஏன்னா உன்னோட சரீரம் அவரோட ஆலயம். நீ இந்த சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கோ, நீ உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும், உன்னோட பாடி சரீரத்தை கூட நீ பரிசுத்தமா வச்சுக்கணும் தான் அவரோட விருப்பமா இருக்குது. ஸோ அது சில பேருக்கு வந்து ஒரு பழக்க தோஷம் இருக்கு, ட்ரிங்க்ஸ் பண்றது, அப்புறம் ட்ரக் அடிக்டது, இந்த மாம்ச இச்சை வேசித்தனம்னா என்ன பண்ணாலையோ சிஸ்டர் எனக்கு அந்த பழக்கம் வந்து விட்டு வீட்டில் நான் ஞானஸ்தானம் எடுத்தும் என்னை வந்து அது பழக்கம் என்னை தூண்டுது அந்த மாதிரி.
அதே நேரத்தில் ஒரு ட்ரக்கு ஒரு ட்ரிங்க் பண்ணுறது கூட அந்த பழக்க தோசை, அந்த வீட்டுக்குள்ள ஸ்மோக்கிங் பண்ணுறது என்னால் விடவே முடிய மாட்டேங்குது பழக்க தோசம். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்க தோசத்தில் வந்து ஆண்டவர் ஒரு இன்னொரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அழகான ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி ஜனங்களை இந்த ட்ரக் அடிக்டரு, இந்த ட்ரிங்க்ஸு, இந்த ஸ்மோக் பண்ணுறது, இந்த பேசிக்கனம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பழக்கத்துலேருந்து அவங்களை எப்படி மாற்ற முடியும், எப்படி மாற்ற முடியும், எப்படி மீட்டு எடுக்க முடியும். ஸோ இதில் 2 விதம் இருக்குது. தேவனோட பரிசுத்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த பரிசுத்தத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்போ வந்து பயாலஜிக்கல் ஃபாதர்னு இருப்பாரு, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு இருப்பாரு. ஸோ இந்த வந்து பரிசுத்தத்தை வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறாரு. ஆனால் அதுக்கு சுவாச காத்து கொடுக்குற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்கிறாரு. ஸோ அந்த பிதாக்கு வந்து அவரோட விருப்பம் என்னன்னாக்கா, நான் கொடுத்த இந்த ஸ்பிரிச்சுவல் குழந்தை வந்து என்னோட பரிசுத்தத்துல ஒரு பங்கா இருக்கணும், ஒரு பார்ட்டா இருக்கணும் தான் அவரோட விருப்பம். அதனாலதான் நம்மள வந்து சிருஷ்டிக்கிறாரு. ஸோ அழகா அவர் சொல்லி இருக்கிறாரு. அதோட ஆதார வசனம் பார்க்கலாம். Hebrews 12:10. Hebrews 12:10. அவர்கள் தங்களுக்கு நலவென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிருஷ்டித்தார்கள். யாரு? பிதா. இது ஃபாதர், பயாலஜிக்கல் ஃபாதர். ஓகே. இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனமாக்குக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். ஸோ இவர் வந்து அப்படி பரமபிதா அவரோட பிரயோஜனமாவதுக்கு தான் நம்மளை வந்து சிருஷ்டிக்க வைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறதுக்குள்ள நம்ம வேற வழியில போகலாமா? அதுதான் டியூட்டரனமி 8:5 படிங்க. டியூட்டரனமி பழைய ஏற்பாடு 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிருஷ்டிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆமென். ஸோ நம்மளை வந்து சிருஷ்டிக்கிறது தேவனாகிய கர்த்தர் தான். ஸோ அவருக்கு ஒரு நம்ம வந்து அவரோட ஹோலினஸ்க்கு ஒரு பங்கா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்க வைக்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு ரிச் பர்சன், அவருக்கு வந்து ஒரே ஒரு சன்னு. ஸோ அந்த சன்னுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு வைப்பாரு. அவருக்கு வந்து எல்லா அவர் சொத்துல முக்காவாசி கொடுத்து எல்லாமே வச்சிருப்பாங்க. அவ்வளோ ரிச்சு பையன் வந்து அந்த அளவுக்கு சேஃபாக செக்யூர்டாக பண்ணி வச்சிருக்க ஒரு ஃபாதர். சரியா? இந்த சூழ்நிலை வந்து அவங்க கசின் பிரதர் ஒருத்தர் வராரு, அந்த பையனோட கசின் பிரதர். ஸோ இவங்க 2 பேர் பையங்கோ 2 பேர் இருக்கிறக்குள்ள அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த ரிச் பர்சனோட அப்பா, அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு நல்ல ஒரு செருப்பு வாங்கி வந்து அந்த பையனுக்கு கொடுத்தாரு. இதப்பா வச்சுக்கோங்க. இந்த பையனுக்கு அவ்வளோ அடுக்கடுக்கா செருப்பு இருக்கும். ஆனால் அந்த செருப்பு தான் அவனுக்கு வந்து ரொம்ப இயல்பா இருக்கும். அப்போ வந்து ஆஹா, அந்த பையனுக்கு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, எனக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, அவனுக்கு ஆல்ரெடி இருக்கப்பா, அதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நான் இதை யூஸ் அப்படி எனக்கு அதுதான் வேணும்ன்றது நான் நைட்டெல்லாம் தூக்கவே வரலையே அந்த பையனுக்கு. சரி, அவன் என்ன பண்ணான்னா பழைய பிளேட் எடுத்து அந்த செருப்புல இருக்கிற அடியில இருக்கிற எல்லாம் கட்டெல்லாம் பண்ணிட்டு தேய்ச்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே அப்பா இங்கே பார்த்து செருப்பு தேய்ச்சி போயிடுச்சு, எனக்கு நீங்க வாங்கி கொடுங்க. அப்புறம் அவங்க அப்பா பார்த்து மெருந்தாரா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, இனி உனக்கு வந்து செருப்பே கிடையாதுன்னு கண்டித்து உணர்ந்தாரா. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஃபாதருக்கு நம்ம வந்து அடங்கி நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அது தவறாக தெரிஞ்சா அது பண்ணக்கூடாது. அந்த டைம் வந்து ஃபாதர் வந்து கண்டிப்பாரு. ஸோ அந்த பயாலஜிக்கல் ஃபாதருக்கு நம்ம எப்படி பயந்து நடக்கிறோமோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக நம்ம பயந்து நடக்கணும். ஸோ அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, தேவ பயம் வரணும். ஸோ அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாரு. Hebrews 12th chapter 9th verse படிங்க. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிருஷ்டிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம்
ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா அடங்கி நடக்கணும். யாரு? பரலோகத்துல இருக்கிற பிதாவுக்கு. ஸோ அந்த தேவ பயம் நமக்கு வரணும்னு அழகா ஆண்டவர் வந்து வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட்டுங்கெல்லாம் நம்ம மனசுல வச்சு நீ என்னன்னா பண்ணு, அவர் நம்மளுக்கு மன்னிச்சுப்பாரு, அவர் நம்மளுக்கு இது பண்ண மாட்டாரு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அவரோட சித்தத்துக்கு என்னன்னு நம்ம ஆழமா போய் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. பிகாஸ் we are part of his body. ஸோ ஏன்னா அவரோட சரீரத்துல ஒவ்வொரு ஸ்டோன் கல்லை வச்சு நம்ம பாடியை கட்டி இருக்கிறாரு. அப்பதான் அவரோட டெம்பிள். ஸோ அப்படி இருக்கிறதுக்குள்ள அவரு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாரு? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டீல் பிளானட் இருக்கும். ஸோ இது பிளான்ட் ஸ்டீல் தயாரிக்கிற ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்ல வந்து எப்படி ஒரு ஃபயர் குழாய் இருக்குமோ அதுல வந்து அந்த இரும்பு பவுடர் எல்லாம் போட்டு அந்த நெருப்புல வந்து போட்டு அவ்வளோ டெம்பரேச்சர்ல வந்து உருக்குறக்குள்ள பர்ஃபெக்ட் ஸ்டீல் வந்து அவ்வளோ பியூரா வந்து அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு வரும். ஸோ போடுறது வந்து இந்த கரைப்பழிந்து அந்த இரும்பு பவுடரு அதெல்லாம் போடுறது. ஆனா கடைசியில வந்து அந்த பர்ஃபெக்ட் பியூர் ஸ்டீல் வெள்ளேன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்னியை வந்து நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு. அவ்வளோ பர்ஃபெக்ட் பியூர். ஸோ அந்த ஆமா அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த பரிசுத்தத்தை வந்து அந்த ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்குதுனாக்கா அந்த ஹை அக்னி சுட்டு இருக்கிற அக்னியை வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கொடுத்தாச்சு, அது நம்ம வந்து தெரியல, நமக்கு இன்னும் வந்து நம்ம உணரல. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அதை ரிசீவ் பண்ண உடனே அந்த சுட்டெரிப்பின் ஆவி நமக்குள்ள இருக்கும். நம்ம தாட்டு, நம்ம சிந்தனை, நம்ம செயல்கள், நம்ம பேச்சு, நம்ம பார்வை, நம்ம நடத்தை, நம்ம பாவனை எல்லாமே அந்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தாக்கா அந்த அக்னி இருக்கிறதுனால உன்னோட தாட்டுக்குள்ள ஒரு பாவம்ன்றது ஒரு எண்ணம் வரக்குள்ள அது அப்படியே சுட்டு எரியும். உனக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஸோ சுட்டெரிப்பின் ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதோட ஆதார வசனம் படிக்கலாம். ஏசாயா 4th chapterல 3rd 4th 2 வருஷம் படிங்க. ஏசாயா 4th chapter 3-4 வசனம் படிங்க. அல்லேலூயா. 3-4. அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அவன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சியோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். சரி, சோ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சுட்டெரிப்பின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. சோ ஒவ்வொருத்தரும் கெட்டு போக கூடாதுன்னு அவரோட விருப்பம். சோ அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர வச்சிட்டாரு. சோ அதனாலதான் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எங்களுக்கு வேணும்ன்றது துடிக்கிறோம். அவர் வந்துட்டாலே போதும். ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசி டேனியல் சொல்றாரா, நீங்க எது வேணுமா எடுத்துக்கங்க, ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எடுக்காதீங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தை எல்லாருமே சொல்லணும். வழி தவறி போனாலே பரிசுத்த ஆவியானவர் he will guide us. சோ அவரோட வழியில நம்மள நடத்துவாரு, அழகா நடத்துவாரு. சோ இந்த ஒரு இது டேனியல் சாப்டர்ல வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்னியில எப்படி சுட்டெரிக்கிறாருன்னு பார்க்கலாம். டேனியல் சாப்டர்ல ஒரு 3 பேர் அவரை வந்து நம்ம இது டேனியல் சாப்டர் 3rd சாப்டர் நீங்க படிச்சா தெரியும். அவர் ஒரு 3 பேரைய வந்து நெருப்புல போட்டுடுறாரு. ஏன்னா இந்த நேபுகாத்நேச்சர் அந்த கிங்கோட வார்த்தைகள் இருக்கு, இவங்க கீழ்ப்படியிலன்னு சொல்லிட்டு அப்படி போட்டுடக்குள்ள பனிஷ்மெண்ட் அவ்வளோ எரியுது நெருப்பு. அந்த நெருப்புல 3 பேரையும் போடுறாரு. நேபுகாத்நேச்சர் போட்டு எரிய வைக்கிறாரு. அப்புறம் சரி நான் போட்டேன்னு அவங்க எரிஞ்சு இப்ப சாம்பலா இருப்பாங்க, போய் பாக்குறேன் நான் கீழே வந்து இறங்கி அந்த இடத்த போய் பாக்குறாரு. அந்த 3 பேர் எரிஞ்சிட்டு இருக்கு, நல்லா அப்படியே தான் இருக்கிறாங்க, நெருப்பு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவர் போட்டது 3 பேரு
ஆனா அவர் பார்த்தது 4 பேர். இன்னும் ஒருத்தர் கூட இருக்கிறார். யாரு? வேற யாரும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்புறம் அவர் பயந்து, தேவ பயம் வந்து அவங்க 3 பேரை வெளியில கொண்டு வந்து பாக்குறாரு. ஒரு துளி காயமும் இல்லை. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்தாரு. ஸோ அப்போ அந்த டைம்ல அவர் மனசு மாறியாச்சு. ஸோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உள்ள வச்சுக்கினாக்கா எந்த ஒரு இடத்துல நீங்க யார் எவ்வளோ அசுத்த காரியங்கள் பண்ணாலையோ உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, அது பேசும். அவர் பாதுகாப்பாரு. உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கவச்சத்தை அவர் போடுவாரு. அவர் இல்லைன்னா தான் உன்னை வந்து பராந்துங்கள் சில்லா பில்லாம ஆக்கிடும். உங்களோட நல்ல தானியத்தை வந்து ஆண்டவர் வேதவசனத்துல சொல்றாரு, தெருவுல போட்டா பட்சிகள் சாப்பிடும். அந்த மாதிரி உன் வாழ்க்கை என்ற உன்னோட சரீரத்தை நீ வந்து தெருவுல ஜனங்களுக்கு கொடுத்தா உன்னோட ஆலயம் அசுத்தமாயிடும், உன்னோட பாடி அசுத்தமாயிடும். அது நல்லா தாட் வச்சுக்கணும். அந்த ஆதார வசனம் படிக்கலாம். டேனியல் 3rd சாப்டர்ல 3rd 25-27. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஆனா போட்டது வந்து 3 பேரு. அந்த 3 பேர் என்னன்னாக்கா ஷஹராத், மேஷா, அந்த 3 பேர் தான் போடுவாரு. 4ஆவது ஒருத்தர் இருக்கிறாரு, அதான் அவரு இயேசுவின் சாயல், பரிசுத்த ஆவியானவர். சோ அவர் பார்த்த உடனே அவர் கூப்பிடுவாரு. 3rd சாப்டர் படிச்சா அந்த கதை ஃபுல்லா அழகா தெரியும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. தேவ சித்தத்தின்படி இயேசு வந்து நமக்காக இன்னொரு ரகசியம், இந்த எல்லா விஷயத்தையும் உன்னோட வேசித்தனம், இந்த வெறித்தனம், உன்னோட பாவம், இதெல்லாம் விலைக்கு வரத்துக்காக ஆண்டவர் ஒரு வழி சொல்லி அனுப்புறாரு. யாரு? மனுஷகுமாரனுக்கு. நீ போ, என்னோட சித்தம் இது ஜனங்களுக்கு சொல்லுன்னு. அது என்ன ரீசன் சொன்னாக்கா அவங்க வந்து சிலுவையில அறையப்படணும். ஸோ அதுதான் அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு நமக்காக ரத்த சிந்தின ஒரு தேவன். Hebrews 10:10 படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது வந்து இயேசு வந்து அவரோட சித்தம், பிதாவோட சித்தம், நீ வந்து சிலுவையில அறியப்படணும்னு சொல்லிட்டு. எதுக்காக? நமக்காக. ஸோ அவர் வந்து தேவ சித்தத்தின்படி இயேசு சிலுவையில் அறியப்பட்டார். அதுல அவர் வந்து அவமானமே பார்க்கல. அவர் வந்து விரும்பத்தக்க இல்லாத ஒரு ரூபமா இருந்தாரு. ஸோ அவர் வந்து மான மரியாதையெல்லாம் பார்க்கல. நம்ம ஜனங்க வந்து மான மரியாதை பார்க்கிறோம். ஸோ சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து கட்டளைகளையும் மீறிடுறாங்க. ஸோ 9, 10 கட்டளையில பார்த்தாலே 10 கட்டளைகள்ல 9th 10th பார்த்தாலே அதுல அழகா சொல்லியிருப்பாரு, நீ பொய் சத்தியம், பொய் சாட்சி, பொய் சத்தியம் வைக்காத, யாரும் பொய் சத்தியம் வைக்காதுன்னு. அதே நேரத்துல வந்து இன்னொருத்தர் கணவனோ இன்னொருத்தர் மனைவி மேலேயும் நீ ஆசைப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அப்படியே பண்ணி அதுல வந்து வாழ்க்கைச்சுனாக்கா உன்னோட சரீரம் அசுத்தம். ஸோ இது சுத்தம் இல்லை. ஸோ அதுலேயும் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் உன்னை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறார். இயேசு வந்து அது உங்களுக்காக வந்து சிலுவையில் பாடுகள் சுமந்து சிலுவையில் பலியாகிறார். எதுக்காக? உன்னோட சரீரம் வந்து கெட்டு போனதுனால, நீ எந்த அளவுக்கு என்னோட சரீரம், என்னோட ஆலயத்தை நீ வந்து அசிங்கப்படுத்தி இருக்கிறதுனால அவர் மாம்சத்தில் வந்த இயேசு உன்னோட சரீரம் பரிசுத்தமாகிறதுக்கு அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்து அவரோட சரீரத்துல எல்லா இடத்துலயும் குத்துற அளவுக்கு வந்து தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறாரு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆணியை குத்துற பாடுகள் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? சோ அந்த மாதிரி ஒரு பாடுகள் உன்னோட சரீரத்துல வரக்கூடாது, நீ பரிசுத்தமாக்கணும்ன்றது தான் அவரோட விருப்பமா இருந்தது. அதுக்கு தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறாரு. John 17ல 19th verse படிக்கலாம். John 17 19th verse. அல்லேலூயா. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். சோ நீங்க பரிசுத்தமாவதுக்கு தான் அவர் என்ன நானே நான் பரிசுத்தமாக்கிக்கிறேன். எப்படி ஆக்குறாரு?
சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டார். ஆமென். So, நமக்காக உன்னோட சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் நான் உன்னோட பாவம், உன்னோட வெறி, அதுக்காக தான் நான் வந்து உன்னோட அடிக்ஷன் வழக்கத்துல மாத்தணும்ன்றதுதான் என்னோட பரிசுத்த பாடியை நான் வந்து ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தேன். நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. ஸோ இன்னும் நிறைய சின்னுகள் இருக்கு. ஜெரமியா 3:1 படிச்சுட்டு நான் அடுத்தது பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஜெரமியா 3:1. ஸோ இந்த மாதிரி அல்லேலூயா. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா? சரி. மனுஷர் சொல்லுவார்கள், நீயோ என்றால் அநேக நேசரோடு பேசித்தனப்படினாய் ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ நீ எவ்வளவுனா பண்ணு, ஆனா என்னிடத்தில் திரும்பி வந்துடு. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. மனம் திரும்பி வா. அதுதான் சொல்றாரு. ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு காமிக்கிறதுக்குள்ளோ நம்ம போய் வந்து அவங்கள நீ பண்ண பரவாயில்ல, நீ எது பண்ணாலும், ஏன்னா இவர் வந்து தன்னை தானே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நீ மனம் திருந்து ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, என் இடத்துல வந்துடு. நீ கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரம் வந்துடு, என் இடத்துல வந்துடு, என்னை விட்டு போகாத. அந்த ஏன்னா உன்னோட சரீரத்துல வந்த பிரச்சனை இது அசுத்தத்தை வந்து நீக்கிறதுக்கு என்ன நானே உன்னோட பரிசுத்த பாடியே ஆணியாளுக்கு அடிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து ஆண்டவரோட வார்த்தைகள். இதை கேட்ட உடனே, இந்த ரகசியத்தை கேட்ட உடனே அதன்படி நம்ம நடந்தா அதுதான் தேவனோட சித்தமா இருக்கிறது. அந்த டைம்ல நீங்க எந்த ஜபத்துல எது வேணா கேளுங்க, அவர் கொடுக்குற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைகள் நம்புவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ இயேசு மாம்சத்துல வராது, கீழே பூமியில வராது. நான் என் பிதாவோட சித்தம் ஒண்ணு இருக்கு, அது நிறைவேற்றதுக்கு தான் நான் இந்த பூமியில வந்தேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை நான் பார்க்கலாம். ஜான் 6:38. சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அவரு அனுப்பினவர் யாரு? பரமபிதா. சோ அவரோட சித்தத்தின்படி தான் வானத்துல இருந்து அவர் இறங்கி வந்தாரு. அந்த சித்தம் என்னவா இருக்கும்? எந்த ரீசனுக்காக அவர் அனுப்பி இருப்பாரு? நமக்காக ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாரு வானத்துல இருந்து. எது இருக்கோ, அவரோட சித்தம் எது இருக்கோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ எந்த ரீசனுக்காக அவர் அனுப்பி இருக்கிறாருன்னு வேத வசனம் பார்க்கலாம். கலாத்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 4th verse. கலாத்தியன் அல்லேலூயா. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒரே ஒரு பர்சன் உலகத்துல உள்ள மொத்த பாவத்துக்கு தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணார். யாராவது இருக்கிறாங்களா அந்த மாதிரி? சோ ஒரே ஒரு மனுஷன். சோ அந்த மாதிரி ஒரு பிதாவோட சித்தத்தின்படி எல்லா உலகத்தில் இருக்க மொத்த பாவங்களுக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்தாரு. எதுல? சிலுவையில. சோ பாடுகள் சுமந்து சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு அழகா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் தெரியும், எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவர் வந்து என்ன வந்து பண்ணாருன்னா ஒரு ரூல் போட்டாராம். எப்படின்னாக்கா அந்த டைம்ல வந்து இந்த ஆப்பிரிக்கன் ஜனங்களை வந்து ஸ்லேவா கொண்டு வந்து வியாபாரம், இட்ஸ் வந்து வியாபாரம் பிசினஸ், அங்கிருந்து ஜனங்களை கொண்டு வர்றது. சோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆப்பிரிக்கன் கருப்பு மனுஷங்க வச்சுப்பாங்க வேலைக்காரனா. சோ அது வந்து ஒரு ரூலாவே இருந்துதான். அந்த டைம்ல தான் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து வராப்ல எங்க ஆட்சிக்கு பிரசிடென்டா வராரு. அவர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே இது நல்லா வரலையே, அவங்களும் மனுஷர் தன்னை அடிமைகளா எதுக்கு வைக்கணும், அவங்கள ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரூலை போட்டாங்க. இனி
இந்த ஆட்சி கிடையாது, அவங்களால நான் விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து கோவப்பட்ட ஒரு ஒயிட் மேன் என்ன பண்றாரு, ஐயோ என் பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த ஆப்ரஹாம் லிங்கனை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ ஹி ஷூட்டட் ஹிம். ஸோ அந்த ஷூட் பண்றதுக்குள்ள அவரோட சடலம் வந்து அஞ்சலிக்காக ஊரெல்லாம் போற வழியில ஒரு பிளாக் லேடி ஒரு குழந்தைய தோல்ல போட்டுட்டு நின்று பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த லேடி சொல்றாங்க அந்த குழந்தைக்கு, மகளே இங்க பாரு, இந்த மனுஷனை பாரு, கடைசியா ஒரு முறை பாரு, உனக்கு விடுதலை கொடுக்கறது தான் தன் உயிரே அவரு விட்டாரு. சோ பாரு, கடைசியா பார்த்துக்கோ, உனக்காக உன்னை மீட் எடுக்கிறதுக்கு, உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு தன் உயிரை அவர் தியாகம் பண்ணாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அதே மாதிரி தான் நம்ம இயேசு நம்மளோட பாவத்துக்கு, நம்மளோட சகல பாவத்துக்கு தானே ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதன். சோ அவரோட உயிர் தியாகத்துக்கு நம்ம வந்து அது விலையே இல்லை. சோ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்மளே மாத்திக்கணும். அசுத்தமா இருந்தது அவனோட பாடி, சுத்தமாக்கிக்கும். இதுக்கப்புறம் வேண்டாம், இனி அந்த பாவங்கள் செய்யாத. குடிச்சிருந்திருக்கிறியா, இனி அதுக்கு அப்புறம் இயேசு உள்ள ஏத்துக்கிட்ட பிறகு இனி குடிக்காத. பீடி சிகரெட் ஸ்மோக் பண்றியா, ட்ரக் எடுக்கிறியா, எடுத்திருந்தியா, பரவாயில்லை, ஏன்னா உனக்கு ரத்தம் சிந்தி ஆச்சு, அதுல இருந்து வந்துடு, என் பக்கம் வந்துடு, என்கிட்ட வந்துடுன்னு பிதாவோட சித்தமா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, போகாத, என்கிட்ட வா, அவ்வளவுதான். வந்துட்டக்குள்ள நீ தான் பர்ஃபெக்ட் ஆயிடுவ. உன்கிட்ட இருக்கிற அந்த கரைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு, உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் அவர் வந்து உன்னை சில இடத்துல தண்டிக்கிறாரு. தவிர அவருக்கு வந்து ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுன்னு தான் அவரோட விருப்பம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவரோட விருப்பத்தை நம்ம, அவரோட சித்தத்தை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டாக்கா அவன் தான் பாக்கியவான், அவன் தான் பாக்கியவான். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு சித்தமும் ஆண்டவரோட சித்தத்தை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறதால நம்ம யாருமே டிஸ்டர்பே பண்ண முடியாது, தொடுவ முடியாது. சுட்டரிக்கிற ஆவி இருக்கு. என்ன ஆவி? சுட்டரிக்கிற ஆவி. சோ நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் நமக்கு வந்து ஆண்டவர் பயத்தின் ஆவி உள்ள இருக்குதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து சவுண்ட் மைண்ட், பவர்ஃபுல்லான ஆவி. அதுக்கு ஆதார வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தி 1st சாப்டர்ல 7th verse. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ பலமும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆவி, தெம்பான ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பலமும் அன்பும் தெளிந்த புத்தி என்ற ஆவி கொடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு எதுக்கு பயம்? நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. சோ இனி பாவங்கள் செய்யாதீங்க, மனம் திருந்தி ஆண்டவரோட சமூகத்துக்கு வந்துடுங்க. எல்லாருமே வந்துட்டு கர்த்தர் அதுதான் சொல்றாரு, எல்லாரும் என்கிட்ட வாங்க, ஒருத்தரும் விடாதபடி, யாரும் ஒருவரும் கெட்டு போகாதபடி என்கிட்ட வாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்படணும், தேவனை பத்தி தெரிய வைக்கணும். அவருக்கு அதுதான் ஆசை, அவரோட விருப்பமும் அதுதான். சோ எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரோட சமூகத்துக்கு நம்ம எல்லாரும் போலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் பரமபிதாவோட சித்தம் அதுதான், எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். உன்னோட பாடி அவரோட ஆலயமா இருக்கு. ஒரு நாளும் நீங்க நம்ம கெட்டு போக கூடாதுன்னு அவரோட விருப்பம். நீங்களே டிஸ்ட்ராய் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாமே நல்லா சுயமா சிந்தனை பண்ணுங்க. கடைசி வார்த்தை நானும் நீங்க நல்லா தெளிவா ஞானம் உள்ளவரா இருங்க, புத்திஹீனரா ஆவாதீங்கன்னு ஆண்டவர் வந்து எபேசியன்ஸ் 5:17 சொல்லியிருக்கிறார். 5:15, 16, 17 புத்திஹீனரா ஆவாதீங்க, விழித்து கொள்ளுங்க, ஆண்டவரோட சித்தம் என்னன்றது புரிஞ்சுக்கங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் தி காட்ஸ் வில். அப்பதான் உங்களோட வாழ்க்கை நல்லபடியா நடக்கும். நீ நல்லா வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணும். அவரோட வார்த்தைகள் வந்து சுவிசேஷங்கள் படி நம்ம நடந்துக்கணும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு நீங்க சொல்லி உங்களோட சித்தம் என்னன்றது சொல்லி எங்களுக்கு புரிய வச்சதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, நாங்க பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே, இனி நாங்க பாவங்கள் செய்ய மாட்டோம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த நொடி பரிசுத்த ஆவியானவரை நாங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம், நாங்க குடியிருக்க வைக்கிறோம் ஆண்டவரே. அவர் ஒரு நொடியும் ஒரு நாளும் எங்களை விட்டு போக கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழகா வழி நடத்தணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்க கிட்ட வர ஒரு கொள்ளாத தாட் வந்து
வந்து அதெல்லாம் நீங்க சுட்டெரிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க கிட்ட வந்து நெருங்கவே கூடாது ஆண்டவரே. நாங்க தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு பிரியமான வழியில நாங்க நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை கூட்டிட்டு போய் எங்களை பரம பிதாவுக்கு நிறுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு அதுதான் வேணும் ஆண்டவரே. இடுக்கனால வாசல் வழியா தான் நாங்க நுழையணும் ஆண்டவரே. அதுதான் எங்களோட விருப்பம் ஆண்டவரே. வீட்டுக்கு போற வாசல் விசாலமானது எங்களுக்கு வேண்டாம் ராஜா. எங்களுக்கு வேண்டாம் அப்பா. எங்களுக்கு நல்ல வழியா நடத்தி உங்க சித்தத்தின்படி நான் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. தயவாயிரு சுவாமி, கிருபையாயிரு சுவாமி. தகுமுள்ள கருத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தமாகும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.